மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் அவசியம் இன்வெஸ்ட் பண்ணாமல்? இது ஒரு ஃபினான்ஷியல் சீரீஸ். டிஎன்சி தமிழுக்காக நான் எஸ் கோபி. மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு லாபம் தரும் முதலீடு. இது அனைத்து வயதினருக்கும் பொருத்தமான சிறந்த முதலீடு. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு துல்லியமாக கண்காணிக்கப்படும் முதலீட்டு முறை தான் இங்கே நடைபெறுகிறது. அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய தேவையை பொறுத்து முதலீட்டு முறையை தேர்வு செய்ய வேண்டியது மட்டும்தான். மியூச்சுவல் ஃபண்டில் நஷ்டம் வருமா? மியூச்சுவல் ஃபண்டில் நஷ்டம் அப்படிங்கிறத விட மியூச்சுவல் ஃபண்டில் ஏற்ற இறக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு மேனேஜ்டு அசெட். ஃபண்ட் மேனேஜர் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஏற்ற இறக்கம் இருக்கும். நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களுடைய முதலீட்டு காலம் ஷார்ட் டேர்மாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் உங்களுடைய டென்யூர் நல்ல லாங் டேர்மாக இருந்ததுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை பொறுத்து உங்களுக்கு லாபமும் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு அவசியமாக? மியூச்சுவல் ஃபண்டு நமது தேவைக்கேற்ப வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. வழக்கமான முதலீட்டு முறையை காட்டிலும் மியூச்சுவல் ஃபண்டில் அதிகம் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் எந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.